இலக்கியம் காலம் காட்டும் கண்ணாடி. 2000 நூற்றாண்டுக்கு முன்பு வாழ்ந்த தமிழர்களின் வாழ்வியலை சங்க இலக்கியம் வெளிப்படுத்துகிறது. 11 மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகின்ற 8 தொகை 10 பாட்டு தமிழர்களுடைய வாழ்வியல் முறைகளை மிக அற்புதமாக வெளிப்படுத்தக்கூடியது. 8 தொகை நூல்களில் அகம்புறம் பற்றி பாடப்பட்ட பரிபாடல் பல பாவினங்களுடைய உறுப்புகளையும் வெண்தலை, ஆசிரியத்தலை போன்ற பல்வேறு தலைகளாலும் துள்ளல் ஓசையுடன் பாடப்பட்ட தனித்துவமான இலக்கியம். இதில் பார்த்திங்கன்னா 25 அடி முதல் 400 அடி வரை பாடியிருக்கிறாங்க. இந்த பரிபாடலின் 4வது பாடல் திருமாலினுடைய பெருமைகளை கடுவன் இளவேணனார் பாடியிருக்கிறாரு. இந்த பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அடியவர்களால் போற்றப்படுகின்ற திருமால், அந்த திருமால்தான் உலகத்தினுடைய இயக்கம். அவர் வீற்றிருக்கக்கூடிய இடங்கள் எண்ணில் அடங்காதவை. இங்குதான் இருப்பார் என்று சொல்ல முடியாது. உலகத்தினுடைய அத்தனை இடங்களிலும் வீற்றிருக்கக்கூடியவர் திருமால். அத்தகைய திருமாலுடைய உருவச்சிறப்பையும் அவன் வைத்திருக்கக்கூடிய கொடிச்சிறப்பினையும் திருமால் எடுத்த அவதார சிறப்பில் மிகச் சிறப்பான நரசிம்ம அவதாரத்தினுடைய சிறப்பினையும் அறிய முடிகின்றது. திருமாலினுடைய சிறப்பினை அடியவர்கள் எப்படியெல்லாம் போற்றுகிறார்கள் என்பதை முதன்மையான வரிகளால் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியுது. கடுவன் இளவேணனார் திருமாலை போற்றக்கூடிய விதத்தில் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஐம்புலன்களாலும் உண்டாகின்ற அஞ்ஞான இருளை நீக்குபவனே, மானிடரின் மன அழுக்கை துடைப்பவனே, தியானம் செய்யக்கூடிய அடியவர்கள் உன்னுடைய திருவடிகளை தொழுது போற்றுகிறார்கள். இப்படிப்பட்ட அடியவர்களுக்கு அருள் தரக்கூடிய இறைவா, தனக்கும் அருளை தர வேண்டும் என்று வேண்டுகிறார். இந்த அருள் தனக்கு கிடைக்க வேண்டுமென்றால் உன்னை நான் போற்றுவேன், வணங்குவேன் என்று திருமாலினுடைய உருவச்சிறப்பை போற்றுகிறார். பொன்னிறமான ஆடையை உடுத்தியிருக்கக்கூடியவனே, பகைவரை அழிக்கவல்ல சக்கரப்படையை உடையவனே, குற்றம் தீர்ந்த சிவந்த கண்களை உடையவனே என்று இறைவனுடைய உருவச்சிறப்பை போற்றினார். திருமாலினுடைய நரசிம்ம அவதாரத்தை போற்ற நினைத்த கடுவன் இளவேணனார், பிரகலாதன் உன்னை புகழ அவனது தந்தை ரணியன் துன்பம் நல்க, பிரகலாதன் இடர்படினும் உன்னை புகழ்வதையே கருத்தாக கொள்ள, பிரகலாதனுடைய மனதில் நிறைந்த நீ ரணியனுடைய செருக்கினை அழிக்கக்கூடிய விதத்தில் தூணிலிருந்து வெளிப்பட்டாய். அவனது வயிற்றை பிளந்து கூர்மையான உன்னுடைய நகத்தினால் அவனுடைய குடலை எடுத்தவனே, நரசிங்க மூர்த்தியே என்று நரசிங்க அவதாரத்தினுடைய சிறப்பினை போற்றினார் கடுவன் இளவேணனார். அடுத்ததாக திருமால் அனைத்துமாக இருக்கிறான் என்பதை, ஞாயிறு போன்றவனே, திங்களுக்கு நிகரானவனே, அனைத்து உயிர்களுக்கும் அருள் சிறக்கக்கூடிய அண்ணலே, கொடைக்குணம் நிறைந்த மழையே, அனைவரையும் காக்கக்கூடியவனே, பொறுமையான பண்பும் நிறைந்த பூமியே, காயாம்பூ போன்ற ஒளியானவனே, நீரில் வெளிப்படக்கூடியவனே, பரந்து விரிந்த கடலே, உன்னுடைய தோற்றமும் விளக்கமும் அனைத்தும் நீரில் தெரியும் நுட்பமான ஒரு தன்மையை உடையவனே, ஆகாயத்தில் வீற்றிருக்கக்கூடியவனே, காற்றுள் தோன்றுபவனே, நீ எப்படி தோன்றுகிறாய், எப்படி ஒடுங்குகிறாய் என்பது கண்ணுக்கு தெரியவதில்லை. அதுபோல உன்னுடைய பிறப்பும் ஒழுக்கமும் காற்றாகவே இருக்கிறது. எனவே இந்த உலக உயிர்கள் உன்னிடத்திலே தோன்றுகின்றன, உன்னிடத்திலிருந்தே வந்தடைகின்றன என்று புகழ்வதன் மூலம் இந்த உலகத்தினுடைய இயக்கம் அனைத்தும் திருமாலே என்பதை உணர வைக்கின்றார் கடுவன் இளவேணனார். அடுத்ததாக திருமாலினுடைய கொடிச்சிறப்பினை போற்றக்கூடிய விதத்தில் வெற்றிமிக்க உயர பறக்கக்கூடிய கருடக்கொடியும் உடையவனே, பனைக்கொடியும் உடையவனே, பலராமன் வைத்திருக்கக்கூடியது பனைக்கொடி.
கலப்பை கொடி உடையவனே. பரசுராமன் வைத்திருக்கக்கூடிய கொடி கலப்பை கொடி. இப்படிப்பட்ட கொடிகள் உனக்கானது, ஆனாலும் கருடக்கொடிதான் உயர்வானது என்பதை நீ வைத்திருக்கக்கூடிய கருடக்கொடியின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. நஞ்சு நிறைந்த பாம்பை உண்ணக்கூடிய கருடன் உயர்ந்தவன் என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இறைவா, அந்த பாம்பு உன்னுடைய திருமுடியில், உன்னுடைய தொடியில், தலையணையில் இருப்பதோடு நீ அணிகலன்களாக அந்த பாம்பினையே அணிந்திருக்கிறாய். ஆனாலும் அந்த பாம்பினுடைய செருக்கை நீக்கக்கூடிய விதத்தில் செயல்பட்டவனே, உனக்கு இருக்கையாகிய அந்த பாம்பு உனக்கு அழகு சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பாம்பினையும் கருடன் உண்டான், அவன் உணவாக கொள்கிறான் என்பதற்கு ஒரு புராண கதை இருக்கிறது. காசியபருடைய மனைவியர் 2 பேர், விந்தேயன், வினதா என்பவர்கள். விந்தேயனுக்கு பாம்பு மகனாக பிறந்தான், வினதாவுக்கு கருடன் மகனாக பிறந்தான். இந்த சூழலில் விந்தேயனுக்கும் வினதாவுக்கும் இடையே போட்டி நிகழ்கிறது. அந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய விதத்திலே பாம்பினை கருடனானவன் உண்டான் என்பது நமக்கு புராணத்தில் சொல்லப்பட்ட கதை. அடுத்ததாக திருமால் அனைத்து இடத்திலும் வீற்றிருக்கிறான் என்பதை கடுவன் இளவயனனார் புகழ்கிறார். பகைவர்களை வருத்தக்கூடிய சினமும், எளியோருக்கு அருளக்கூடிய இரக்க குணமும், கொடுமை, செம்மை, வெம்மை, தன்மை ஆகிய குணம் கொண்டவரிடத்திலே அருள் தரக்கூடியவனே. இப்படி இருக்கிற போது நீ வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பேதமில்லாத தன்மையிலே அருள் தருகிறாய் என்றும், திருமால் தனக்கென வடிவம் இல்லாதவன் என்றும் புகழ்கிறார். அடியவர்களுடைய மனதில் நிறைந்திருக்கக்கூடியவனே, இருளின் இருப்பிடமானவனே, நீலமணி போன்ற வண்ணமானவனே, மனம் கமலக்கூடிய துளசி மாலையை அணிந்தவனே, பொன்னை போல பொலிவானவனே, திருமகளை மார்பில் கொண்டவனே, தாமரை மலரினை போன்ற சிவந்த கண்களை உடையவனே, அடியவர்களுக்கு அளப்பரிய புன்முறுவல்களை வெளிப்படுத்தக்கூடியவனே, சிறப்பான உன்னுடைய திருவடிகளால் முனிவர்கள் விரும்பக்கூடிய அருள் நிறைந்தவனே என்று திருமாலை போற்றுகிறார் கடுவன் இளவயனனார். இப்படிப்பட்ட திருமால் ஆலமரம், கடப்பமரம், ஆற்றிடைக்குறை, குன்று மற்றும் பிற இடங்களிலெல்லாம் வீற்றிருக்கக்கூடியவன். அப்படி வீற்றிருக்கக்கூடியவனுக்கு வெவ்வேறு பெயர்கள் உண்டு என்பதையும், அப்படிப்பட்ட திருமாலை அன்பர்கள் தொழும்படியாக வீற்றிருக்கிறான். அன்பர்களுக்கு அருளை தரக்கூடியவனாக இருக்கிறான். அடியவர்கள் நினைத்ததை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான். அடியவர்கள் தேடுகின்ற அறம், பொருள், இன்பம், வீடாகிய மெய்ப்பொருளுக்கு பாதுகாவலனாக விளங்கக்கூடியவன் திருமால். அடியவர்கள் தேடக்கூடிய அறம், பொருள், இன்பம், வீடாகிய அந்த மெய்ப்பொருள்களை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அருளக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று கடுவன் இளவயனனார் திருமாலை போற்றுவதன் மூலமாக திருமால் வீற்றிருக்கக்கூடிய இடங்களையும் அன்பர் மனத்திலே அவன் வீற்றிருக்கின்றான் என்பதையும் போற்றி புகழ்வதன் மூலமாக தனக்கும் அருள் தர வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகிறார் என்பதை உணர முடிகின்றது. இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த 4வது பாடல் அனைவருக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பாடலை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இது கிட்டத்தட்ட 70 வரிகள் கொண்டதாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த இறைவனுடைய சிறப்புகளை நாம் அறிந்து அருள் பெறுவோம்.